வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். இந்த கதை மூலமா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த கத்துக்க போறோம். அதாவது பொறுமையோட அருமைய ஒரு காகம் எப்படி தெரிஞ்சுக்குதுன்னு பார்க்கலாம். சரி, யோசிச்சு பாருங்க. நமக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்த அடையறதுக்கு உண்மையான ரகசியம் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கு நம்மளோட இந்த கதை ஒரு அருமையான பதில சொல்லப்போகுது. சரி, அப்போ கதைக்குள்ள போலாமா? நம்ம கதையோட ஹீரோவை நாம சந்திக்க போறோம். யாருன்னு கேக்குறீங்களா? அது ஒரு சின்ன இளம் காகம். ஆனா அதுகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஒரு அழகான பெரிய காட்டுல ஆந்த ஆமை மாதிரியான ரொம்ப அனுபவம் வாய்ந்த புத்திசாலியான விலங்குகள்லாம் இருந்துச்சு. அதுங்க அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு. ஆனா நம்ம குட்டி காகம் இருக்கே, அது இது எல்லாம் காதுலே வாங்கிக்கல. அது ரொம்ப ஆக்டிவ், செம ஸ்மார்ட். ஆனா அதுகிட்ட இல்லாத ஒரே விஷயம் பொறுமை. ஆமா, ரொம்ப ரொம்ப பொறுமை இல்லாதது. அதுக்கு எல்லாமே இப்போ இந்த நிமிஷமே நடக்கணும். இந்த பொறுமை இல்லாத குணம் இருக்கே, இதனால நம்ம காகம் சில பாடங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? முதல் பாடம் ஒரு விவசாயியோட வயல்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த காகம் ஒரு விவசாயி வயல்ல விதைகள் தூவுறத பாக்குது. அத பார்த்ததும் அதுக்கு ஒரே குஷி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு ஈஸியா சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கிச்சு. அதோட பிளான் என்ன தெரியுமா? விதைகளை பாக்குது. அங்க மத்த பறவைகள்லாம் பொறுமையா காத்துட்டு இருக்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்கல. நேரா வேகமா கீழே பாயுது. ஆனா என்னாச்சு? அங்க இருந்த விவசாயி ஷூ ஷூன்னு சத்தம் போட்டு விரட்டி விட்டுட்டார். பாவம், அதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த மத்த பறவைகள் அப்புறமா நிம்மதியா சாப்பிட்டுச்சு. சரி, இந்த அனுபவத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் போச்சு. இப்போ 2வது பாடம். இந்த முறை ஒரு குளத்துல ஒரு ரொட்டி துண்டு மிதந்துட்டு இருக்கிறத பாக்குது. பாருங்க, இங்கேயும் அதே தப்பதான் பண்ணுது. அந்த ரொட்டி கொஞ்சம் தூரமா மிதந்துட்டு இருக்கு. மத்த பறவைகள்லாம் அது கரைக்கு வரட்டும்னு காத்து இருக்கு. ஆனா நமக்காகவும் காத்திருக்கவே இல்ல. உடனே அதை பிடிக்க பாக்குது. பேலன்ஸ் மிஸ் ஆகி ஷுர்ன்னு தண்ணிக்குள்ள விழுது. ஆனா அதே சமயத்துல பொறுமையா இருந்த ஒரு கொக்கு அந்த ரொட்டி கரைக்கு வந்ததும் அழகா அதை எடுத்துட்டு போயிடுச்சு. பாத்தீங்களா, மறுபடியும் அவசரம் அதுக்கு தோல்வியை தான் கொடுத்திருக்கு. இப்படி 2 தடவை கஷ்டப்பட்ட பிறகு நம்ம காகத்தோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான டெஸ்ட் வருது. ஒரு பெரிய சவால். 2 தடவை இப்படி அவசரப்பட்டு ஏமாண்டு போச்சு. இப்பவாது அதுக்கு பொறுமையோட அருமை புரியுமா? காத்திருக்க கத்துக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போதான் அந்த காகம் ஒரு மாமரத்தை பாக்குது. அதுல நிறைய மாங்காய் தொங்குது. ஆனா எல்லாமே பச்சையா காயா இருக்கு. அப்போ அங்க இருந்த ஒரு கிளி அதை பார்த்து சொல்லுது, ஏன் அவசரப்படுற? இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் காத்துரு. இந்த காயெல்லாம் பழுத்து தேன் மாதிரி இனிக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுக்குது. இந்த முறை நம்ம காகம் யோசிக்குது. ஆமா, முன்னாடி 2 தடவை அவசரப்பட்டு என்ன ஆச்சு? ஒண்ணுமே கிடைக்கல. அதை நினைச்சு பார்த்து அது ஒரு முடிவுக்கு வருது. சரி, இந்த தடவை நாம காத்திருப்போம்னு முடிவு பண்ணுது. இதுதான் இதுதான் நம்ம கதையோட டேர்னிங் பாயிண்ட். நாட்களும் மெதுவா போகுது. முதல் நாள் மாங்காய் பச்சையா கல்லு மாதிரி இருக்கு. ஒரு 5 நாள் கழிச்சு லேசா மஞ்சள் நிறம் தெரிய ஆரம்பிக்குது. அப்பவும் அது காத்திருக்கு. அதோட காத்திருப்பு தொடருது. கடைசியா 10வது நாள், அப்பப்பா, அந்த மாங்காய் நல்ல தங்க நிறத்துல செம்மையா பழுத்து சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கு. இந்த காத்திருப்பு இருக்குதே, அது நம்ம காகத்துக்குள்ள ஒரு விதமான அமைதியும் ஒரு புது பலத்தையும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த பொறுமைக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. கடைசியா அந்த நாளும் வந்துச்சு. அந்த பழம், அடடா, பார்க்கவே அவ்வளோ அழகா பிரகாசமான தங்க நிறத்துல கச்சிதமா பழுத்திருந்துச்சு. இப்போ இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். முன்னாடி அவசரப்பட்டப்போ என்ன இருந்துச்சு? பயம், பதற்றம். ஆனா இப்போ பொறுமையா இருந்தப்போ அமைதி, நிம்மதி. முன்னாடி விவசாயி கிட்ட விரட்டு வாங்கி தண்ணியில விழுந்து கிடைக்க வேண்டிய சாப்பாட்டை கோட்டை விட்டுச்சு. ஆனா இப்போ அது வாழ்க்கையிலே சாப்பிட்டதுல ஒரு பெஸ்டான ஒரு இனிமையான விருந்து அதுக்கு கிடைச்சது. அந்த சுவையே தனிதான். அன்னிலேந்து அந்த காகம் ஒரு புத்திசாலி காகமா மாறிடுச்சு. அது மத்த சின்ன பறவைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சது. என்ன தெரியுமா? காத்திருக்கிறதுங்கிறது நேரத்தை வீணடிக்கிற விஷயம் இல்ல. அது இன்னும் மதிப்புமிக்க ஒன்ன நாம அடையறதுக்கான வழி. இதுதான் இந்த கதையோட அருமையான நீதி. நாம பொறுமையா இருந்தா நமக்கு கிடைக்கிற பரிசு இன்னும் இனிமையா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள், பெல் பட்டனை அழுத்தவும்.